நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தென்காசிய தலைமையகமாக கொண்டிருக்கிற ஒரு கம்பெனி மாசத்துக்கு 725 கோடி ரூபாயும் வருஷத்துக்கு 8703 கோடி ரூபாயும் டேர்ன் ஓவர் பண்ணுதுன்னு அவங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புறங்கள்ல இருக்கிற மாணவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளையும் இது கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அது எப்படி இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி தான் இதுல நம்ம பார்க்க போறோம். இமேஜின் பண்ணுங்க, சிலிகான் வேலியில லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல சேலரி வாங்கின ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கிற தன்னோட கிராமத்துக்கு வந்துட்டாரு. கார் இல்ல, சூட் இல்ல, ஜஸ்ட் ஒரு சைக்கிள்ல போகிற ஒருத்தர். அந்த மனுஷனோட பேர் தான் ஸ்ரீதர் வேம்பு. இந்த ஒருத்தர் தான் இந்தியால இருந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி கம்பெனிஸ் கூட காம்பீட் பண்ற ஜோகோ கார்பரேஷனோட ஃபவுண்டர். அவரோட கதை ஒரு பிசினஸ் ஸ்டோரி கிடையாது, இது ஒரு பெரிய ரெவல்யூஷன். A revolution that proved success doesn't need a city, it just need a vision. ஸ்ரீதர் வேம்பு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன ஊர்ல பிறந்த ஒருத்தர். அப்பா கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஸ்டெனோகிராஃபரா இருக்காரு, அம்மா ஹோம் மேக்கரா இருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஆனா எஜுகேஷன்ல ஒரு நல்ல எய்ம் அவர்கிட்ட இருந்தது. ஸ்மால் டவுன் ஸ்கூல்ல தான் படிச்சாரு, ஆனா படிப்பு மேல அப்படி ஒரு ஆசை. ஐஐடி மெட்ராஸ்ல இன்ஜினியரிங் முடிச்சு பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில பிஹெச்டி பண்ணார். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஸ்ரீதர் நீங்க செட்டில் ஆயிடுங்க, சிலிகான் வேலியிலே இருங்க, மணி ஏர்ன் பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாங்க. ஆனா அவரோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி வருது. நம்ம படிச்சது, நம்ம வளர்ந்தது, நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது எல்லாமே நம்மளோட ஊரு, நம்மளோட கிராமத்துல இருந்து தான் நான் வந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாத்தையுமே என் ஊரு பசங்க கூட சேர்ந்து பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ள ஏற்பட்டுச்சு. அவர் சிலிகான் வேலியில இருந்தப்போ ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. யூஎஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வேர்ல்டையே மாத்துற மாதிரி இருக்காங்க, ஆனா இந்தியால இன்ஜினியர்ஸ் அவுட் சோர்சிங்காக மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. அது அவருக்கு பெரிய கேள்வியை ஏற்படுத்துச்சு. Why can't we create global products from India? இதுதான் அவர் மனசுக்குள்ள தோணிட்டு இருந்துச்சு. ஆனா இதுக்கான ஆன்சர் அவருக்கு சீக்கிரம் கிடைக்கல. அவரோட சேலரி சூப்பர், லைஃப் கம்ஃபர்டபுளா இருக்கு, ஆனா மனசுல பீஸ் இல்ல. ஒன் டே டெசிஷன் எடுத்தாரு. நம்ம ஊர்ல இருந்து நம்ம பசங்க கூட ஒரு வேர்ல்டு கிளாஸ் கம்பெனியை கிரியேட் பண்ணணும்னு. அந்த நாள் தான் ஜோகோவுக்கு விதை போட்ட நாள். 1996ல ஸ்ரீதர் வேம்பு அண்ட் அவரோட தம்பி குமார் வேம்பு ஒரு சின்ன ரெண்டட் ரூம்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கம்பெனியோட பேர் அட்வென்ட். லேட்டரா தான் அது ஜோகோ கார்பரேஷனா மாறுச்சு. எல்லாத்தையும் ஆரம்பிச்சாச்சு, ஆனா ஃபண்டிங் இல்ல, இன்வெஸ்டர்ஸ் இல்ல, ஆனா பிலீஃப் மட்டும் இருந்துச்சு. நம்ம பசங்க கூட பண்ண முடியும். ஒரு சிஸ்டமா ப்ராடக்ட் பில்ட் பண்ண, கஸ்டமர் கிட்ட போக, திரும்ப அதை இம்ப்ரூவ் பண்ண கொஞ்சம் வருஷம் ஆச்சு. அப்புறம் ஸ்ட்ராங்கா ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்குனாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், ஃபண்டிங் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, மோட்டிவேஷன் இல்லைனா தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார். இயர்லி இயர்ஸ்ல பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. நல்ல ரெவன்யூ கிடையாது, ஃபாரின் கிளைண்ட்ஸ் இல்லை, அவங்கள கன்வின்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்வெஸ்டர் கிட்ட போக அவங்க அதை ரிஃப்யூஸ் பண்ணாங்க. இந்தியாவில் இருந்து ஒரு கம்பெனி ப்ராடக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனா ஸ்ரீதர் வேம்பு இது எதையுமே மனசுல வச்சுக்காம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார். டே நைட் கோடிங், டெஸ்டிங், கஸ்டமர் கால்ஸ் எல்லாம் ஸ்மால் டீமை வச்சு நடந்துட்டு இருந்துச்சு. 2000ல ஜோகோ கொஞ்சம் கொஞ்சமா ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இமெயில், சிஆர்எம், ஹெச்ஆர் சாஃப்ட்வேர். வேர்ல்ட்ல ஸ்மால் பிஸ்னஸ் பண்ற எல்லாருமே ஜோகோவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. படிப்படியா ஜோகோ வளர ஆரம்பிச்சு. ஜோகோஸ் மேஜிக் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, நோ ஆட்ஸ், நோ இன்வெஸ்டர்ஸ், பியூர் ஹார்ட் ஒர்க். இதை நம்பி தான் அவங்க உழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சக்சஸ் வரும்போது அவர் என்ன பண்ணாரு தெரியும்? யூஎஸ்ல இருந்து திரும்ப இந்தியாவுக்கு வந்தார். எல்லாருமே ஷாக் ஆனாங்க. ஸ்ரீதர் எப்படி யூஎஸ் விட்டு வந்த அப்படின்னு அவரை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவருக்கு அங்க நல்ல லைஃப் இருந்தது, கம்ஃபர்டபுளா வாழ்ந்துட்டு இருந்தாரு. எதுக்காக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு இங்க வந்தேன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை, talent doesn't need to go to the city, technology can go to the village அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொன்னாங்க. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு ஜோகோங்கிற ஒரு பெரிய கம்பெனியை
இப்படி ஒரு கிராமத்திலிருந்து நடத்த முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அவர் தென்காசிக்கு வந்து கிராமத்துல இருக்கிற பசங்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு சின்ன ஸ்கூல்ல படிக்கிற பையன் கூட சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண கத்துக்கிற சிஸ்டமை செட் பண்ணார். அதுல ஒரு சில பசங்க இப்பவும் ஜோகோல இன்ஜினியர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதோட ஒரு பெரிய பரிமாணம் என்னன்னா, ஜோகோ தென்காசியில ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சு ஒர்க் பண்ற ஒரு கம்பெனியா இருக்கு. சிலிகான் வேலியில இருந்து இல்ல, தமிழ்நாடு கிராமத்துல இருந்து ரன் பண்ற கான்செப்ட் அன்பிலீவபிளான ஒன்னா இருக்குது. இப்படி வளர்ந்து இன்னைக்கு இருக்கிற இந்த ஜோகோ கம்பெனி 100+ கண்ட்ரீஸ்ல இருக்கு. 15,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. 100+ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கஸ்டமர்ஸ் ஸ்மால் பிஸ்னஸ்ல இருந்து ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் வரை இருக்காங்க. அந்த பெருமை எல்லாமே ஸ்ரீதர் வேம்புவை தான் சேரும். அவர் சொன்ன இன்னொரு விஷயம், நோ இன்வெஸ்டர்ஸ் நோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொன்னார். ஏன்னு கேட்டா, நம்ம கண்ட்ரோல் நம்ம கிட்ட தான் இருக்கணும், அப்பதான் நம்ம கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொன்னார். அதே மாதிரி நம்ம ஒரு புது ப்ராடக்ட் பண்ண நினைச்சாலும் அது நம்ம ஃப்ரீடமோட நம்ம பண்ணணும்னு அவர் சொல்றாரு. ஜோகோவோட சக்சஸ் நம்பர்ஸ்ல இல்ல, வேல்யூஸ்ல இருக்கு. எஜுகேஷன், ஈக்குவாலிட்டி, எம்பவர்மெண்ட். ஸ்ரீதர் வேம்பு ரொம்ப சிம்பிளா இருக்காரு. சைக்கிள்ல தான் போறாரு. ஊர் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. சிலிகான் வேலியில இருந்த ஒரு பில்லியனர் இப்போ ஊர்ல கிடைக்கிற கல்வி சிஸ்டத்தை எப்படி மாத்தணுங்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்தியால இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் மார்க்கும் ஜாபும் தான் முக்கியமா பார்க்குது. நான் ஃபியூச்சரை கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் 12th டிப்ளமோ முடிச்சவங்கள டைரக்டா ஜாயின் பண்றதுக்கும் அவங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கும் ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூல்ஸோட கோல் என்னன்னா 1 lakh ரூரல் ஜாப்ஸை கிரியேட் பண்ணணுங்கிறது தான். தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இவ்வளவு பெரிய ஜோகோ கார்பரேஷனை ஸ்ரீதர் வேம்பு உருவாக்கி இருக்காருன்னா அதுக்கு அடிப்படையான விஷயம் கல்வி தான். அந்த கல்வி நமக்கு எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன பசங்களுக்கும் அந்த கல்வி போய் சேரணும்னு அவர் முடிவெடுத்தார். அதனாலதான் ஜோகோவோட நிறுத்திக்காம ஜோகோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்கையும் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கல்வி மனப்பாடம் பண்றதை தாண்டி புரிதலோட படிக்கணுங்கிற ஒரு வழியையும் உங்களுக்கு சொல்லி தருது. ஸ்ரீதர் வேம்பு ப்ரூவ் பண்ணிட்டாரு, சக்சஸ் டசன்ட் மீன் லக்ஸரி, இட் மீன்ஸ் இம்பாக்ட். கிராமத்து பசங்களை வச்சு ஒரு குளோபல் கம்பெனியை கிரியேட் பண்ண முடியுங்கிறத அவர் இங்க காட்டியிருக்காரு. இன்வெஸ்டர்ஸ் கிடையாது, ஷார்ட்கட்ஸ் எதுவும் இல்லை, பட் விஷன் இருந்தா எல்லாமே பாசிபிள். இப்படி விஷனோட உருவான இந்த ஜோகோ கம்பெனி மாசத்துக்கு 725 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுது. வருஷத்துக்கு 8703 கோடி. தென்காசியை ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சிருக்கிற இந்த கம்பெனி மாசத்துக்கு 725 கோடி ரூபாயும் வருஷத்துக்கு 8703 கோடி ரூபாயும் டர்ன் ஓவர் பண்ணுதுன்னா நம்ப முடியுதா? இப்போ நம்ம யோசிக்கணும், நம்ம எப்படி நம்மளோட ட்ரீமை ஸ்டார்ட் பண்ண போறோம். அவரோட கதை ஒரு நம்பிக்கை. From a small town to a global revolution. இது ஸ்ரீதர் வேம்புவின் கதை. ஊரு தொட்டு உலகம் வரை. ட்ரீம்க்கு உயிர்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது இப்படியும் நடக்கலாம்.